சேனலு. எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் 5 வருஷமாக தொடர்ந்து வாரம் வருமானம் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நிறுவனத்தில் நாம் ஆள் சேர்க்கணும் அப்படின்ற கட்டாயம் இல்லை. ஆள் சேர்க்காமலே மாதம் நாம் 5000 வரைக்கும் இதில் சம்பாதிக்க முடியும். அந்த கம்பெனியோட நேம் தான் வீமா மார்க்கெட்டிங். வீமா மார்க்கெட்டிங் ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி. இந்த கம்பெனி திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்குது. முறையாக பதிவு பெற்று இயங்கி கொண்டிருக்கும் ஒரு நிறுவனம். 5 வருடங்களுக்கு மேலாக வாரம் நிலையான வருமானம் வாழ்நாள் முழுவதும் வழங்கி கொண்டிருக்கும் ஒரு நிறுவனம். ஸோ இந்த வீமாவில் நாம் எப்படி இந்த வருமானம் ஈட்ட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வாரம் இந்த ஆயில் பை பண்ண போகிறோம். அதன் மூலமாக நமக்கு கேஷ்பேக் மற்றும் வார வருமானமும் கிட்டத்தட்ட 1200 ரூபாய் வரைக்கும் நம்மளால் வாரம் ஏர்ன் பண்ண முடியும். மாதம் 5000 வரைக்கும் வாழ்நாள் முழுவதும் வருமானம் ஈட்ட முடியும் இந்த கம்பெனி மூலமாக. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் 369 ரூபா செலுத்தி இந்த ப்ராடக்ட் வாங்கணும். ஆயில் புல்லிங். ஸோ ஆயில் புல்லிங் பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள், ஆயில் புல்லிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு இந்த இமேஜில் இருக்குது. இதை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை இது செப்பரேட்டாக வேணும் அப்படின்றவங்க டெஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணிங்கன்னா இந்த ஃபைல் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ அதை படித்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆயில் 5 வாரத்துக்கு ஒரு தடவை 15 பேக் நம்மளோட அட்ரஸ்க்கே அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ இதில் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 31 வகையான நோய்களுக்கு தீர்வு இந்த ஆயில் புல்லிங் மூலமாக நமக்கு கிடைக்கிது. நம்ம வாரம் ஒவ்வொரு வாரமும் நம்ம பணம் கட்டி ப்ராடக்ட் பை பண்ணும்போது அதுக்கு உண்டான இன்வாய்ஸ் நமக்கு ஜென்ரேட் ஆகிரும். நம்மளோட ஐடியிலே ஆன்லைன்லேயே ஜென்ரேட் ஆகிரும். ப்ராடக்ட் 5 வாரத்துக்கு ஒரு தடவை நம்மளோட அட்ரஸ்க்கே கொரியர் பண்ணி விட்ருவாங்க. நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ இதுதான் நம்ம கட்டுற பணத்துக்கு உண்டான இன்வாய்ஸு. இதில் பார்த்திங்கன்னா கம்பெனியோட அட்ரஸ் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. கம்பெனியோட அட்ரஸ்ஸு, அது இல்லாமல் அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர், பேன் நம்பர் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ வாரம் நாம் எப்படி 1200 ரூபா ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் பற்றி இப்போ பார்த்துடலாம். ஆள் யாரையுமே சேர்க்காமல் 1200 ரூபாய் வாரம் ஏர்ன் பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறைகள் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வாரம் 369 ரூபா செலுத்தி நம்ம ப்ராடக்ட் பை பண்ண போகிறோம். ஸோ அது மாதிரி அப்படி பை பண்ணும்போது நமக்கு ஒவ்வொரு முறை நம்ம ரீபை பண்ணும்போதும் நமக்கு 21 ரூபா கேஷ்பேக்கு கொடுப்பாங்க. 21 ரூபா கேஷ்பேக் நமக்கு கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி ரீபை பண்ணுறது எப்போது, தென் நமக்கு பேமெண்ட் பண்ணுறது எப்போ இன்கம் வரும் அப்படின்ற பற்றி ஒரு சின்ன ஒரு ஸ்லைடு ஒன்று பார்த்துடலாம். இதெல்லாமே வீமாவில் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இதில் புது ஐடி பதிவு பண்ணி ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறதுக்கு திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பண்ணிக்கலாம். வாரம் சனிக்கிழமை நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டு டைரெக்டாக க்ரெடிட் ஆகிடும். அதே மாதிரி நம்ம மறுபடியும் ரீபை பண்ணுறதுக்கு ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணிலேருந்து திங்கக்கிழமை மாலை 6 மணிக்குள்ளே நாம் ரீபை பண்ணிவிடணும். நம்மளோட வேலெட்டில் அமௌண்ட் ஆட் பண்ணி வைக்கிறதுக்கு செவ்வாயிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நாம் அமௌண்ட் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே.
அதே மாதிரி ரீபை பண்ணுறதுக்குன்னே தனி வீடியோ வந்து நான் கொடுத்துருக்கேன் சேனலில். எப்படி ரீபை பண்ணுறது, அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு தனி வீடியோவை போட்டிருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படி, ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறது எப்படின்ட்டு அதுக்குமே தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயும் வந்துட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க இப்போ பிளான் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஆளே சேர்க்க தேவையில்லை, அப்புறம் எப்படி நமக்கு வந்து 1221 ரூபா வரும் அப்படின்ற டவுட் எல்லாத்துக்கும் இருக்கும். அதுக்குண்டான முழு விளக்கம் இதில் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள். ஸோ இப்போ நமக்கு மாதத்துக்கு ஒரு தடவை 12 ஆயில் புல்லிங் பேக்கெட் வந்து நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு வந்து வந்துடும். ஸோ இப்போ முதல் வாரம், அதாவது நம்ம 369 ரூபா கட்டும்போது நமக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம ரீபை பண்ணுறோம். ரீபை பண்ணும்போது சனிக்கிழமை அன்னைக்கு நைட்டுக்குள்ளே நமக்கு அக்கௌண்ட்டில் இந்த 21 ரூபா கேஷ்பேக் வந்து ஆட் ஆயிரும். 21 ரூபா ஜிஎஸ்டி போக நமக்கு வந்து 18 ரூபா இல்லை 19 ரூபா வந்து கிரெடிட் ஆகும். ஸோ இது வந்து 1வது வாரத்துலேருந்து 5வது வாரத்து வரைக்கும் இந்த கேஷ்பேக் அமௌண்ட்டு மட்டும் ஆட் ஆகும். அதுக்கப்புறமா 6வது வாரத்துலேருந்து 10வது வாரம் வரைக்கும் நமக்கு ரீபை பண்ணும்போது 21 ரூபா கேஷ்பேக்கு மற்றும் கம்பெனியிலேருந்து ஒரு அஃபிலியேட் வந்து நமக்கு ஆட் பண்ணி விடுவாங்க. நம்மளோட டவுன்லைனில் வந்து ஒரு அஃபிலியேட் ஆட் ஆகும். ஸோ அதுக்கு உண்டான இன்கம் 40 ரூபாய். பீமா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைரெக்டாக ரெஃபர் பண்ணாலும் ரெஃபர் இன்கம் 40 ரூபா வரும். அப்படி இல்லை, ரெஃபர் பண்ணாமல் இருந்தாலும் நமக்கு கம்பெனியோட அஃபிலியேட் ஆட்டோ ஃபில்லிங்கில் நமக்கு வரும்போது கம்பெனி ஆட் பண்ணி விடும்போது, இது ஆட்டோ ஃபில்லிங் கிடையாது, கம்பெனியிலேருந்து அஃபிலியேட் ஆட் பண்ணி விடுவாங்க. அப்படி ஆட் பண்ணி விடுற ஒவ்வொரு ஐடிக்கும் நமக்கு 40 ரூபாய் இன்கமாக நமக்கு கிடைக்கும். அப்போ 6வது வாரத்துலேருந்து 10வது வாரம் வரைக்கும் ஒரு அஃபிலியேட் 21 ரூபா கேஷ்பேக்கு ப்ளஸ் 40 ரூபா அஃபிலியேட் இன்கம் 61 ரூபா நமக்கு வீக்லி இன்கம் வரும். 6லேருந்து 10 வரைக்கும் 5 வாரத்துக்கு 61 ரூபா நமக்கு வந்து இன்கம் ரிசீவ் ஆகும். அதுக்கப்புறமா 10வது வாரத்துலேருந்து 11வது வாரத்துலேருந்து 15வது வாரம் வரைக்கும் நமக்கு வந்து 2 அஃபிலியேட்ஸ் வந்து ஆட் ஆகும். 2 அஃபிலியேட்ஸ் வந்து ஆட் ஆகும். அப்படி 2 அஃபிலியேட் ஆட் ஆகும்போது 80 ரூபா அஃபிலியேட் இன்கமும் கேஷ்பேக் 21 ரூபாயும் நமக்கு ரிசீவ் ஆகும். அதுக்கப்புறமா 16வது வாரத்துலேருந்து 20வது வாரம் வரைக்கும் நமக்கு 3 அஃபிலியேட் வந்து ஆட் ஆயிரும். அப்போது நமக்கு 120 ரூபா அஃபிலியேட் இன்கமாக வரும். 21 ரூபா கேஷ்பேக் வரும். முக்கியமான விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, வாரம் தவறாமல் நாம் வந்து ரீபை பண்ணணும். ரீபை பண்ணினா மட்டுமே நமக்கு வந்து கேஷ்பேக்குன்றது கிடைக்கும். கண்டினியூஸாக வந்துட்டு நம்ம ரீபை பண்ணும்போது தான் நமக்கு இந்த அஃபிலியேட்ஸ் வந்து ஆட் ஆகும். ஒரு வாரம் கட்டாமல் விட்டுட்டு அடுத்த வாரம் கட்டும்போது நமக்கு அஃபிலியேட்ஸ் வந்து ஆட் ஆகாது. கண்டினியூஸாக கட்டும்போது இந்த அஃபிலியேட்ஸ் வந்து நமக்கு ஆட் ஆகும், மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ 21வது வாரத்துலேருந்து 25வது வாரம் வரைக்கும் நமக்கு வந்து 4 அஃபிலியேட் ஆட் ஆகும். அப்போ 160 ரூபா நமக்கு அஃபிலியேட் இன்கமும் கேஷ்பேக்கு 21 ரூபா. அப்போ 181 ரூபா நமக்கு வந்துட்டு டோட்டல் இன்கமாக வரும். வீக்லி இன்கம் 21வது வாரத்துலேருந்து 25வது வாரம் வரைக்கும். ஓகே, இப்போ இந்த 25 வாரம் பார்த்தாச்சு. இதில் ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, 26வது வாரத்துலேருந்து நம்ம ஒவ்வொருத்தரும் கை காசு போட தேவையில்லை. 25 வாரத்தில் நம்ம 25 வாரம் வரைக்கும் நம்ம கட்டுற அமௌண்ட் வந்து அதிகபட்சமாக 6,955 ரூபா கட்டியிருப்போம். சரிங்களா? 26வது வாரத்துலேருந்து நம்ம கை காசு போட தேவையில்லை அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, 26வது வாரத்துலேருந்து 52வது வாரம் வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு 11லேருந்து 21 வாரம் வரை 21 அஃபிலியேட் வந்து நமக்கு ஆட் ஆகுது. அப்படின்றப்போ நமக்கு வந்து வாரம் 461 ரூபாலேருந்து 861 ரூபா வரைக்கும் அஃபிலியேட் இன்கம் மட்டுமே நமக்கு ஆட் ஆகுது.
அப்படின்றப்போ நமக்கு கை காசு போட்டு கட்ட தேவையில்லை 369 ரூபா. நமக்கு வர்ற அமௌண்ட்டிலேருந்தே நம்மளோட ரீபை வந்து பணம் எடுத்து கட்டிக்கலாம். ஸோ அதனால தான் வந்துட்டு 26 வாரத்துலேருந்து நம்ம கை காசு போட தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அதுக்கப்புறமா 52 வாரம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். 53வது வாரத்துக்கு அப்புறம் நமக்கு 30 அஃபிலியேட் வந்து ஆட் ஆயிரும். 30 அஃபிலியேட் ஆட் ஆகும்போது நமக்கு வாரம் 1200 ரூபா நமக்கு வந்து வீக்லி இன்கமாக கிடைக்கும். அது போக இந்த 21 ரூபா கேஷ்பேக். 21 ரூபா கேஷ்பேக் அப்படின்றது நம்ம ஒவ்வொரு டைமும் ரீபை பண்ணும்போது நமக்கு இந்த கேஷ்பேக்குன்றது கம்பல்சரி ரிசீவ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம 53வது வாரத்துக்கு அப்புறமா வாரம் 1221 ரூபா நமக்கு வந்துட்டு ரிசீவ் ஆகும். அதில் 1000 ரூபா வரைக்கும் இன்கம் ரிசீவ் ஆகும்போது நமக்கு 10% டிடக்ஷனும், 1000 ரூபாய்க்கு மேலே நமக்கு இன்கம் வருது அப்படின்னா 20% டிடக்ஷனும் நமக்கு வந்து எடுத்துக்குவாங்க. பேலன்ஸ் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து டைரெக்டாக க்ரெடிட் ஆயிரும். இதுதான் வந்துட்டு வித்தவுட் ரெஃபரல், ஆள் சேர்க்காமல் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற பிளான் டீட்டெயில்ஸ் வந்து இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதில் வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணி விடுங்க. இல்லை வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனல் இருக்குது, அதுலேயுமே மெசேஜ் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் தெளிவாக இதில் போட்டிருக்காங்க. 1வது வாரத்துலேருந்து 5வது வாரம் வரைக்கும் கேஷ்பேக் 21 ரூபா கேஷ்பேக் மட்டும்தான் கிடைக்கும். 6வது வாரத்துலேருந்து 10வது வாரம் வரைக்கும் ஒரு அஃபிலியேட் ஆட் ஆகும், 40 ரூபா இன்கம் கிடைக்கும். அப்போ வாரம் டோட்டல் இன்கம் 61 ரூபா கிடைக்கும். 11வது வாரத்துலேருந்து 15வது வாரம் வரைக்கும் 2 அஃபிலியேட் இன்கம் 80, அப்போ 101 ரூபா. அதே மாதிரி 16 to 20 வந்து 3 அஃபிலியேட் ஆட் ஆகும், 120 ரூபா அஃபிலியேட் இன்கமாக கிடைக்கும். மொத்தம் 141 ரூபா நமக்கு வருது. 21 to 25வது வாரம் வரைக்கும் நமக்கு 4 அஃபிலியேட் ஆட் ஆகும், அப்போ 160 ரூபா அஃபிலியேட் இன்கமாக கிடைக்கும். டோட்டல் இன்கம் 181. 26 to 30ன்றப்போ நமக்கு 9 அஃபிலியேட் ஆட் ஆயிரும். அப்போ 360 + 21 381 ரூபா நமக்கு இன்கமாக கிடைக்கும். 30 to 35வது வாரம் வரைக்கும், ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா 26வது வாரத்துலேருந்து 52 வாரம் வரைக்கும் தானே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. 36வது வாரத்துலேருந்து 40வது வாரம் வரைக்கும் நமக்கு 15 அஃபிலியேட் ஆட் ஆகும். அப்போ நமக்கு 600 ரூபா அஃபிலியேட் இன்கமும் 21 ரூபா ரீபை கேஷ்பேக்கு, மொத்தம் 621 ரூபா நமக்கு கிடைக்கிது. ஸோ அது மாதிரி 41 to 45ல் 18 அஃபிலியேட் ஆட் ஆகும், 720 + 21 741 ரூபாவும். 46லேருந்து 52 வாரம் வரைக்கும் 21 அஃபிலியேட் 840 ரூபா அஃபிலியேட் இன்கம் + 21 ரூபா கேஷ்பேக், அப்போ 861 ரூபா நமக்கு கிடைக்கிது. 53வது வாரத்துலேருந்து நமக்கு 30 அஃபிலியேட் ஆட் ஆயிரும். அப்போ 1221 ரூபா அஃபிலியேட் இன்கம் + 21 ரூபா கேஷ்பேக் சேர்த்து 1221 ரூபா நமக்கு வந்து வீக்லி இன்கமாக கிடைக்கிது. ஸோ இது வந்து நமக்கு வாழ்நாள் முழுக்க வந்து இந்த வருமானம் வந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம வித்தவுட் ரெஃபரல் இன்கம் பார்த்தோம். இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இது வந்து அதில் வந்து வித்தவுட் ஜிஎஸ்டி டிடக்ஷன் இல்லாமல் பார்த்தோம். இதில் ஜிஎஸ்டி எடுத்தது போக நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸ், மொத்த இன்கம் டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்லைட்லேயும் வந்து நமக்கு தெளிவாக போட்டிருக்காங்க. அதாவது 25 வாரத்தில் நாம் வந்து மொத்த செலவு 9225 ரூபா கட்டியிருப்போம். அதில் 2273 ரூபா நமக்கு இன்கம் வந்திருக்கும். ஸோ அது போக நம்ம கையிலேருந்து காசு போடுறது 6952 ரூபா மட்டுமே. 26வது வாரத்துக்கு அப்புறம் கை காசு போட தேவையில்லை.
அதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு 53ஆவது வாரம் வாரம் 1221 ரூபா நமக்கு இன்கமாக வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்தது வித்தவுட் ரெஃபரலில் வந்துட்டு இவ்வளோ இன்கம் வருதுன்ட்டு பார்த்தோம். நம்மளோட விருப்பம்தான் ரெஃபரல் கொடுக்குறதும் கொடுக்காததும். ஒரு வேளை நம்ம ரெஃபர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ இன்கம் வரும் அப்படின்றத நமக்கு பார்த்துடலாம். ஸோ நம்ம ரெஃபரல் கொடுக்கும்போது நமக்கு வந்துட்டு 5 லெவல் வரைக்கும் டீம் இன்கமும் நமக்கு கொடுக்குறாங்க. 5வது லெவல் வரைக்கும் நமக்கு டீம் இன்கம் வருது. ரெஃபரல் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ரெஃபரலில் வீமா கம்பெனியில் ஒரு ரெஃபரலுக்கு வந்து 40 ரூபா ரெஃபரல் இன்கமாக தராங்க. ஒன் டைம், மற்ற கம்பெனிஸ் மாதிரி ஒன் டைம் கிடையாது. வாரம் வாரம் இந்த ரெஃபரல் இன்கம் 40 ரூபா வந்து நமக்கு ஆட் ஆகுது. ஏன்னா நம்ம வாரம் ரீபை பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ வாரம் நமக்கு வந்துட்டு இந்த ரெஃபரல் இன்கம் அந்த 40 ரூபான்றது வந்து ஆட் ஆகும். ஒரு ஐடிக்கு 40 ரூபா. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதில் கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க வித்து டீம் இன்கமோட. டீம் இன்கம் லெவல் இன்கம் அப்படின்னா லெவல் இன்கம்மை பொறுத்த வரைக்கும் 5 லெவல் வரைக்கும் லெவல் இன்கம் வரும். ஒரு ஐடிக்கு வந்துட்டு 10 ரூபா லெவல் இன்கமாக நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ அந்த டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நாம் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு 3 பேரை வந்து சேர்த்து விட்றோம். ஒரு 3 பேர் நமக்கு கீழே சேர்த்து விட்றோம் அப்படின்றப்போ அவங்க லெவல் 1ல் வந்துடுறாங்க. அப்போ நமக்கு 3 ஐடிக்கு 3 × 40 120 ரூபா. அப்போ வாரம் இந்த 120 ரூபா நமக்கு ரெஃபரல் இன்கமாகவே நமக்கு கிடைக்கிது. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு கீழே ஆளுக்கு 3 பேர் சேர்த்து விடும்போது செகண்ட் லெவலில் நமக்கு 9 ஐடி வருது. 9 ஐடின்றப்போ ஒரு ஐடிக்கு 10 ரூபா. அப்போ 90 ரூபா அடிஷ்னல் இன்கமாக நமக்கு ஆட் ஆகுது லெவல் இன்கமாக. இது மாதிரி தேர்ட் லெவலில் ஒரு 27, 4th லெவலில் 81, 5th லெவலில் 243. இப்படி நம்ம சேர்க்கும்போது மொத்தமாக சேர்த்து நமக்கு வாரம் 3721 ரூபா வரும். அப்போ மாதம் 14,880 ரூபா நமக்கு வீக்லி இன்கமாக கிடைக்குது. ஸோ இதே மாதிரி 4 பேர் சேர்த்து விட்டால் எவ்வளோ இன்கம், 5 பேர் சேர்த்து விட்டால் இவ்வளோ இன்கம், 6 பேர் சேர்த்து விட்டால் எவ்வளோ இன்கம் அப்படின்றது இந்த ஸ்லைடில் தெளிவாக இருக்குது. மேலும் டீட்டெயில்ஸ் வேணுன்றவங்க மெசேஜ் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனலில் மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பிற்கு மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி விட்றேன். ஸோ எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம முயற்சி எடுக்கும்போது தான் அது வெற்றி அடையுது. நம்ம பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கும்போது பல நேரங்களில் நமக்கு வந்து அது வந்து ஒரு பின்னடைவு, தோல்வியை மட்டுமே கொடுக்குது. துணிவே துணை.